இனிய தமிழமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பு திருமண பொருத்தம். இன்றைய தினம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஏராளமானவர்கள் திருமணமாகாமல் இன்றைக்கும் அவர்கள் பிரம்மச்சாரிகளாக, திருமணமாகாத பெண்களாக இருந்து வருகிறார்கள். இதற்காக அவர்கள் காரணம் சொல்வது எல்லாம் ஜாதக பொருத்தமில்லை, இந்த பெண்ணுடைய ஜாதகத்திலே பாவ கிரகங்கள் இருக்கின்றன, இவையெல்லாம் நிறைய தோஷங்கள், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம் போன்றவையெல்லாம் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கல்யாணமாகாமல் இருக்கிறார்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி. இதெல்லாம் சரியானதானா என்றை நோக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை எனது பெரிய தாத்தா, எனது பெரியப்பா, எனது மாமா, எனது தகப்பனார் ஆகிய நால்வருமே பெரிய ஜோசியர்கள். ஆனால் எனக்கோ என்னுடைய தம்பிக்கோ அது சம்பந்தமாக 12 ராசிகள் பேரோ 27 லட்சங்கள் பேரோ எங்களுக்கு அவர்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்கவில்லை. காரணம் தெரியவில்லை. ஆனால் இந்த நிறைய ஆண்களும் பெண்களும் திருமணம் ஆகாமல் இருப்பது இது ஒரு தவறாகவே இருக்கிறது. எனவே இது குறித்து ஒரு நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இதையெல்லாம் பார்க்க வேண்டாம் என்பதுதான் என்று தோன்றுகிறது. இது ஏதோ நான் இந்த சமூகத்தின் மீது இருக்க அக்கறை கூறுகிறேன் என்று எடுக்க வேண்டாம். நீங்கள் சாஸ்திர ரீதியாக பார்த்தாலும் இதற்கு எந்தவிதமான ஒரு ஆதாரமும் இல்லை. செவ்வாய் தோஷம் என்று சொன்னால் அது என்ன, செவ்வாய்க்கு மட்டும் தோஷம், மற்ற கிரகங்களும் தோஷம் இல்லையா என்று தெரியும். ராகு கேது என்று சொன்னால் ராகு கேது இரண்டும் கிரகமே இல்லை, அவை சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே பார்க்க போனால் அவர் கிரகங்களே இல்லாத போது எப்படி அது அவர்களுக்கு தோஷமாக வந்து முடியும்? எனவே இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் பார்க்க வேண்டாம் என்று தான் நான் சொல்கிறேன். இதை எப்படி நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அதாவது எனது தகப்பனார் அவர்கள் கூறுவார்கள், சாஸ்திரம் பொய் போகலாம் ஆனால் சகுனம் பொய் போகாது என்று சொல்லுவார்கள். அவர் சொல்லுவார், ஒரு இடத்திலே குறித்து வைத்துக்கொண்டு, அவர் வீட்டிலிருந்து ஒரு இடத்தை குறித்து வைத்து, பிள்ளையார் கோவிலாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இடமாக இருக்கலாம், குறித்து வைத்துக்கொண்டு போகும்போது அந்த தடவழி என்று இந்த பகுதியிலே, இந்த கொங்கு சீமையிலே, அதாவது திருச்செங்கோடு, ராசிபுரம், நாமக்கல் போன்ற பகுதியில் இன்றைக்கும் எல்லா குடும்பத்திலும் இன்றைக்கு இந்த முறை இருக்கிறது. சகுனம் பார்ப்பது என்று ஒரு முறை இருக்கிறது. அதுக்கு தடவழி என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் அதை குறித்து கொண்டு அந்த இடத்துலேருந்து போகும்பொழுது ஏதேனும் அவர்களுக்கு நேரிட்டால், அந்த மாதிரியான சகுனம் இருந்தால் அதை மட்டும் நிறுத்தி வைக்க சொல்லுமாறு சொல்லுவார்கள். ஜாதகம் ஏன் பார்க்க வேண்டாம் என்று நான் சொல்கிறேன் என்றால், இன்றைய காலகட்டத்திலே அதை சொல்கிறவர்களெல்லாம் சரியான நேரத்திலே சொல்கிறார்களா என்றது, குழந்தை பிறந்த நேரத்தை சரியாக சொல்வதில்லை, அதை கணிப்பவர்களும் சரியாக கணிப்பதில்லை. உதாரணமாக நான் பார்க்க போனால் திருக்கணிதம் என்று ஒன்று ஒரு பஞ்சாங்கம் இருக்கும். அதுதான் இன்றைக்கு இருக்கிற, அன்றைய காலத்திலிருந்து, சாஸ்திர காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாறுதல்களை எல்லாம், வானத்தில் நடக்கிற வானவியல் மாறுதல்கள் எல்லாம் அவற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு தகுந்தாற்போல் கணிப்பது திருக்கணிதம். மற்ற பஞ்சாங்கம்லாம் வாக்கியம் என்பது அந்த காலத்திலே சொல்லப்பட்ட பொறுத்து இருக்கிறது. அதில் எவ்வளவு மாறுதல்கள் வந்திருக்கிறது எல்லாம் பார்க்காமல் பழசையே வைத்து கொண்டிருந்தால் அது சரியாக இருக்காது. அதனால் ஒன்று சரியான பஞ்சாங்கத்தை வைத்து கணிக்க வேண்டும், சரியான கணிதர்களை கொண்டு கணிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் சரியாக நேரம் சொல்லாமல், சரியான நேரத்தை கணிக்காமல், சரியான பஞ்சாங்கத்தை ஆதாரமாக கொள்ளாமல் இருந்தால் அவர் வருவது எல்லாமே தவறாக இருக்கும். அதை வைத்து கணித்து பொருத்தம் பார்த்து சொல்வது என்பது சரியாக இருக்காது. எனவே தான் சிலருக்கு சொல்வதெல்லாம் சரியாக போய்விடும், சரியில்லாமல் போய்விடும். எனவே மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்றால், ஒன்று நான் முன்னால் சொன்னது போல் தடவழி பாருங்கள். இல்லை என்றால் அடுத்ததாக என்ன என்றால், அவருடைய குலதெய்வம் கோவிலுக்கு போய் பாருங்கள். குலதெய்வம் கோவிலிலே அவர்களுக்கு ஏதாவது அந்த குறித்து கொண்டு, இது வந்தால், வெள்ளை வந்தால் எனக்கு சரியாக இருக்கும் அல்லது சிகப்பு வந்தால் சரியாக இருக்கும் என்று அந்த பூசாரியிடம் சொல்லி, அர்ச்சகரிடம் சொல்லி, தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு பாருங்கள். அதுதான் சரியாக வரும். ஏனென்றால் எங்கள் வீட்டிலே 4 ஜோசியர்கள் இருந்தாலும் எங்கள் 3 பெண்களுக்கும் நாங்கள் தெய்வத்தை கேட்டு தான் திருமணம் செய்ய. ஏன், என்ன காரணம் என்றால் 3 மாப்பிள்ளைகளுக்கும் ஜாதகம் இல்லை. எனவே தான் இன்றைக்கு இருவழி சொல்கிறோம். இதையெல்லாம் பழையதெல்லாம் நடந்தலை நினைத்து கொண்டு அந்த தவறான ஜாதகத்தை வைத்துக்கொண்டு
அதிலே தோஷம் இருக்கிறது, தோஷம் இருக்கிறது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நீங்கள் திருமணம் செய்வது காலதாமதமானால் குழந்தை பிறப்பதும் தாமதமாகும். எனவே இது சரியாக இருக்காது. எனவே இந்த தவறான முறையை வைத்துவிட்டு பாரதியார் சொன்னது போல் அவர் என்ன சோதிடம் இகழ்னார். எனவே இந்த சோதிடத்தை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவனை நம்புவது எல்லாவற்றையும் மேல். அவன் எதையும் ஏமாற்ற மாட்டான். எனவே உங்களுடைய குலதெய்வத்தை நம்பி உங்களுடைய திருமணத்தை எல்லாம் காலம் தாழ்த்தாமல் நீங்கள் செய்து நல்ல முறையில் குழந்தைகளை பெற்று நன்றாக வாழுங்கள். வணக்கம்.